ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. தக்காளி வெங்காயம் இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தின இதில் ஆக்சுவலாக வந்துட்டு தக்காளி வெங்காயம் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு வேணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் இருந்ததுன்னா. இப்போ போட போகிறேன். இப்போ வதக்கிறப்ப இதோட தக்காளி சரிங்களா. இதுக்கப்புறம் இதோடு சேர்த்து நேற்று நான் யூஸ் பண்ணினேன், வேக வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வேக வச்சது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையே இதில் நான் போட போகிறேன். கருவேப்பிலை நல்லா கொதித்து வரப்போ மேலாலும் கூட போடலாம், இல்லை வதக்கிறப்பவும் ஓகே, அது அவங்க சௌரியம். இதை மஞ்சப்பொடி போட்டு தானே பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு சோம்பு அப்புறம் தக்காளி வெங்காயம் மஞ்சப்பொடி அப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எடுத்தது போக அதை இப்படி பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணோம்னா தோசை ராத்திரி நெய் ஊற்றியும் பண்ணலாம். தோசைக்கு இது ஓகே ஆகும். இந்த மாதிரி ஈஸி ஒர்க்கு பண்ணிக்கோங்க.